தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் காலையில் புன்னகையோடு பள்ளிக்கு சென்ற தன் மகள் மாலையில் உயிரோடு வீடு திரும்ப மாட்டார் என்று கனவிலும் அவரது பெற்றோர் நினைத்திருக்க மாட்டார்கள். அப்படி என்ன நடந்தது? சிறுமியின் உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே நெற்கட்டும் செவல் பகுதியைச் சேர்ந்த மாரிச்சாமி வேல்மயில் என்ற தம்பதியினரின் 4 வயது மகள் யாழினி என்ற சிறுமி சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வந்தார். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை அன்று பள்ளிக்கு சென்ற சிறுமி யாழினி பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவறைக்குள் சென்றுவிட்டு மீண்டும் வகுப்பறைக்குள் சென்றுள்ளார். அப்போது பள்ளி வளாகத்திற்குள் தலைக்கேறிய மதுபோதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபர் சிறுமியின் மீது மோதி உள்ளார். அதில் அச்சிறுமி பலத்த காயமடைந்த நிலையில் பதறிப்போன பள்ளி நிர்வாகம் அருகில் உள்ள தங்களுக்கு சொந்தமான மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பதறி அடித்து மருத்துவமனைக்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த போலீசார் தனியார் மருத்துவமனையில் இருந்து சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது தனது செல்ல மகளின் உயிரற்ற உடலை பார்த்து அவரது தாய் கதறி அழுதார். இதனிடையே ஆத்திரத்தில் சிறுமியின் உறவினர்கள் பள்ளி நிர்வாகத்துக்கு சொந்தமான தனியார் மருத்துவமனையின் கண்ணாடிகளை அடித்து உடைத்து தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினர். அவர்களை சமாதானப்படுத்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மதுபோதையில் காரை ஓட்டி சென்றவர் உட்பட 7 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சிறுமிக்கு நேர்ந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அவரது உறவினர்கள் கண்ணீரோடு அமர்ந்து விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆல்ரெடி இறந்தவங்கள ட்ரீட்மெண்ட் எடுக்கான்னு சொன்னாங்க. அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. நாங்கள் கதை திறந்து போய் பார்த்தோம். ஆல்ரெடி இறந்துச்சு. எங்களை போலீஸு அங்கே உள்ள டாக்டர் எங்களை பார்க்க விடலை. நான் கெட்டி அணைச்சி பிடிச்சவங்களை தள்ளி விட்டுட்டு தனியார் ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள இதை ஏன் எங்களுக்கு அந்த தகவலை ஏன் எங்கிட்ட சொல்லலை? குழந்தை இறந்த தகவலை எங்கிட்ட சொல்லலை நிர்வாகமும். பல மணி நேரத்திற்கு மேலாக மறியலில் ஈடுபட்டு சிறுமியின் உறவினர்கள் உரிய நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாருமே ஒரு பதில் சொல்லல. உங்க பிள்ளை கீழே விழுந்துருச்சு, உங்க பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம்னு தான் சொன்னாங்களே. அது ஸ்கூல்ல இருந்து சொல்லலை. அந்த கூட போன புள்ளக்காடு சொல்லுது, எங்க ஊர் புள்ளக்காடு சொல்லுது, பெரியம்மா யாழினி விழுந்துட்டா, பெரியம்மா யாழினி மேலே வண்டி வந்துருச்சு அப்படின்னு புள்ளக்காடு சொல்லுது. ஸ்கூல்ல இருந்து ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லலை. நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஃபோனை எடுக்க மாட்டேன்ட்டா. பள்ளி சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் பள்ளி உரிமையாளர் உள்ளிட்டவர்களுக்கும் விபத்துக்கும் சம்பந்தமில்லை என்று உறுதியானதாகவும் காரில் வந்த 2 பேரும் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்தியது உறுதியானதால் காரை ஓட்டி வந்த ராம்காந்த் மற்றும் காரில் வந்த செந்தில்ராஜ் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். பள்ளி வளாகத்திற்குள்ளேயே கார் மோதிய விபத்தில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.